குட்டீஸ் வாங்க இன்னைக்கு என்ன டாபிக் போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 10th ஓட செய்யுள் பகுதி தான் பாத்தீங்கன்னா காற்றே வா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன கம்போசிங்கோட வந்திருக்கேன். பாட்டா தான் பாட போறேன், மன்னிச்சிருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், மனப்பாடம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை. மகாகவி என்ன பண்றாருன்னா, இங்க வாங்கன்னு நம்ம ஒருத்தரை கூப்பிடுவோம் இல்லையா. பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்ட்ன்றதுனால ஹீ இஸ் அல்டிமேட் இல்லையா. அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காற்றோட பேசுறாரு. அவரு காற்றை வந்து கூப்பிடுறாரு. சரி, எப்படிதான் கூப்பிடுறாரு காற்றை? நீ வாழ்றதோட சரி, அவர் எப்படி வரணும்ன்றதையும் அவ்வளோ அழகா சொல்றாரு. பாப்போமா? பாத்தீங்கன்னா, மகரந்த துளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் ஊராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா, அது எவ்வளவு அழகா அந்த எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. மகரந்த தூளை வந்து சுமந்துக்கிட்டு அப்படியே தாங்கிக்கிட்டு அப்படியே மனசை மயக்கிற மாதிரி ஒரு இனிய வாசனையோட வா அப்படின்றது எவ்வளவு அழகா. மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் ஊராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கூப்பிடுற காத்தே வா. வரும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எமது உயிர் நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. பாத்தீங்கன்னா நம்மளோட உயிர் நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கணும். பாத்தீங்கன்னா நல்ல ஒளி அது மேல படணும். அது மாதிரி அழகா ஒரு இதை வீசு, அழகா எனக்கு காத்து வீசு அப்படின்ற மாதிரி அப்படியே கெஞ்சி கேட்குற மாதிரி அப்படியே கேட்குறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எப்பா என்ன பயமுடுத்தாதப்பா அப்படின்றத அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. அப்புறம் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா காத்துக்கிட்ட கொஞ்சிறாரு. எப்படி? மெதுவாக நல்ல லயத்தோடு நெடுங்காலம் நின்று வீசி கொண்டீரு. எவ்வளோ அழகா கொஞ்சிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதை வரவேற்கிறதுக்காக உனக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்ற மாதிரி. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். கடவுளாகிட்ட உன்னை வழிபடுகிறோம். பாத்தீங்கன்னா நம்ம பாரதியார் தான். ஹி இஸ் அல்டிமேட் இல்ல. இன்னொரு தடவை பாடிடுவோமா? காத்த கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் ஊராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. திரும்ப காற்றே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, எமது உயிர் நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. அடுத்து சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டீரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். பாரதியார்ப்பா. அடுத்த பாடல பார்க்கலாம். பாய்.